Hi friends, welcome to my channel Rani'in இனிய உலகம். இன்னைக்கு நாம சுவையான அவியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது நம்ம ட்ரெடிஷனல் சைட் டிஷ்ஷும் கூட. எல்லா காய்கறிகளும் சேர்ந்திருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இது ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போ வாங்க அவியல் எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். மறக்காம ராணியின் இனிய உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்காக. அவியலுக்கு பார்த்தீங்கன்னா நான் கத்திரிக்காய், கேரட், பீன்ஸ், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு இதெல்லாம் எடுத்துருக்கிறேன். முருங்கைக்காய், கொத்தவரங்காய், பூசணிக்காய் இதெல்லாம் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் அதெல்லாம் இல்லாததுனால இருக்கிற காய்கறிகளை மட்டும் எடுத்துருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு இதெல்லாம் எடுத்துருக்கிறேன். தேங்காய் நீங்கள் இதை விட அதிகமாக சேர்த்தாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 1 கப் தயிர் நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன், திரியாக இல்லாமல். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெயிலேயே செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் நார்மல் குக்கிங் ஆயிலில் செஞ்சுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ண போகிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம். முதல்லையே நீங்கள் கடுகு சேர்த்து வறுக்கிறதா இருந்தாலும் வறுத்துக்கோங்க. பட் நான் கடைசியில் தான் தாளித்து கொட்டுவேன். அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இப்போது நல்லா வெங்காயம், வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முதல்லையே தண்ணி சேர்க்காம இந்த எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் காய்கறிகள்லாம் வேகட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். காய் வேக வச்சு தண்ணியை எடுத்துட்டு சிலர் சேர்ப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா காயில் உள்ள சத்தெல்லாம் போயிடும். ஸோ நம்ம அந்த மாதிரி இல்லாமல் இதிலையே வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இடையில கொஞ்சம் கிளறியும் விட்டுக்கோங்க, அல்லது அடிப்பிடிச்சிரும். இது லைட்டாக வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கிடையில் நாம் தேங்காய், சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் கொஞ்சம் நரன்னு அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு. இது ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்பவும் நரன்னு இல்லாமல் மீடியமாக இருக்குது. இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து சுருங்கிடுச்சு. இதை லைட்டாக ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதுகளை சேர்த்துடலாம். இது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நான். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப ட்ரையாக இருந்தால் பொரியல் மாதிரி ஆகிடும். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். காய் ஆல்ரெடி வெந்துருச்சு. ஸோ ஒரு 5 நிமிஷம் வதக்கினாலே இந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடும். பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போது இதில் நாம் தயிரை ஆட் பண்ணிடலாம். தயிரை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க, திரியாக இல்லாமல். தயிர் சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட் ஆகிடும். கேரளா ஸ்டைலில் பார்த்திங்கன்னா தயிருக்கு பதில் ஒரு தக்காளி ஆட் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்லேயே நம்ம வெங்காயம் வதக்கும் போதே தக்காளி சேர்த்து வதக்குவாங்க. அதேமாதிரி கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துப்பாங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும்.
இப்போ தயிர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் பாருங்கள் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கொழகொழப்பாக இருந்தால் தான் அவியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் எந்த தேங்காய் எண்ணெயாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஆர்டிஃபிஷியலாக ஸ்மெல்லுக்கு ஏதாவது சேர்த்துருந்தாங்கன்னா அந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் சேர்க்காமல் நேச்சுரல் ஸ்மெல் உள்ள தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக இப்படி ஆட் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது சூப்பரான சுவையான அவியல் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயில் வெங்காயம் கடுகு சேர்த்து தாளித்து கொட்டிடலாம். இதுதான் இதில் ஃபினிஷிங்கேமும். இந்த மாதிரி தாளித்து கொட்டும்போது சூப்பராக மணமாக இருக்கும். சுவையான அவியல் ரெடி ஆகிடுச்சு. ரச சாதம் சாம்பார் சாதத்துக்கெலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராணியின் இனிய உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.